மேஷம் ராசி மேஷம் லக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் 2025 ஜனவரி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடகம் ராசியிலிருந்து வக்ரகதியில் மிதுனம் ராசிக்குள் நுழைந்து பயணிப்பதன் காரணமாக இதுவரையில் கஷ்டநஷ்டங்களில் சிக்கித்தவித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் எல்லாவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சனைகளும் விலகி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் மூன்றாமிடமான தைரியஸ்தானம், ஆறாமிடமான யோகஸ்தானம், 11ஆமிடமான லாபஸ்தானம் போன்ற இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது பிரம்மாண்டமான மிகச்சிறந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அள்ளிக் கொடுப்பார். அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாமிடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் நீச்ச நிலையை விட்டு நிவர்த்தி பெற்றிருப்பதும் ராசிக்கு மூன்றாமிடத்தில் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டு மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெறப் போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்கள் முன்னேற்றங்கள் பலமாக உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக இந்த வருடம் ஜனவரி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகச்சிறப்பாக உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கிடைத்து திருப்திகரமாக அமைவதற்கான சூழ்நிலைகள் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் கிடைக்கிறது என்பதை துல்லியமாக உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார். மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்த உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற செவ்வாய் பகவான் வக்கிரகதியில் திரும்பி ராசிக்கு மூன்றாமிடமான தைரியஸ்தானத்திற்குள் பலமாக நுழைகிறார். எனவே இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் உங்களுடைய முயற்சிகளை தைரியத்துடனும் வீரத்துடனும் துணிச்சலுடனும் கம்பீரத்துடனும் கையாண்டு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகளையும் மிகச்சிறந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் மாறுதல்களையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை மூன்றாமிடத்தில் வக்ரகதியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் அள்ளி கொடுக்கிறார். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருப்பதாலும் அமைப்பு காரணமாகவும் மற்ற ராசிக்காரர்களை விட கூடுதலான சிறப்பு நன்மைகளை நீங்கள் நிறைந்து பெறுவதற்கான மிகச்சிறந்த பலமான சூழ்நிலைகள் உருவாகிறது. இந்த தருணத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே, அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுக்கு இடையே, நண்பர்களுக்கிடையே என அனைவரிடத்திலும் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள், கருத்து வேறுபாடுகள், மன வருத்தங்கள், வேதனைகள் என அனைத்தும் நீங்கும் என்பது மட்டுமில்லாமல் இல்லத்தில் பல்வேறு விதங்களான சுப விசேஷங்களை தடை தாமதங்கள், சிக்கல்கள், சிரமங்கள் இல்லாமல் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய மனதில் இருக்கின்ற திட்டங்களை தைரியமாக துணிச்சலாக மிகச்சிறப்பாக அதிவிரைவாக இந்த தருணத்தில் வீரமும் ஆற்றலும் கொண்ட செவ்வாய் பகவானின் அருள் ஆசியால் துல்லியமாக மிகச்சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல சூழ்நிலைகளை பலமாக உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் உருவாக்கிக் கொடுக்கிறார். இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய எண்ணங்கள், திட்டங்கள், செயல்பாடுகள் அனைத்துமே புதிய யூகங்களை செயல்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் புதிய முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வழிகளையும் வெற்றி வாய்ப்புகளையும் பலமாக செவ்வாய் பகவான் உங்களுக்கு வாரி வழங்குகிறார். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு ஓய்வு கிடைக்காமல் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட அவற்றில் சந்தோஷமும் மன நிறைவும் உற்சாகமும் புத்துணர்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நியாயமான அடிப்படையான எல்லா சலுகைகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது. இதுவரையில் உங்களுக்கு தகுதி இருந்தும் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பல்வேறு விதங்களான சலுகைகளை தாராளமாக நீங்கள் தற்போது எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான பிரச்சனைகளும் சிரமங்களும் காரிய தடைகளும் தாமதங்களும் விலகும். உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய பெயர், புகழ், கௌரவம் உயரும். உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பல மாதங்களுக்கு பிறகு இதுபோன்ற வக்ரகதியில் பின்னோக்கி வேறொரு ராசிக்கு, குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாமிடத்திற்குள் நுழைந்திருப்பது மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. இது மிகச்சிறந்த அபூர்வமான கிரக அமைப்பாகவும் கருதப்படுகிறது. எனவே இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் வீரத்துடன், தைரியத்துடன், துணிச்சலுடன் எல்லா விதமான சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் காரிய தடைகளையும் கையாண்டு அவற்றை நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தங்குதடை இல்லாமல் நிச்சயமாக இனிதாக உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் மூன்றில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் தெளிவுபடுத்துகிறார். மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் வியாபாரத்துறை, தொழில்துறையில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகளிலும் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய மிகச்சிறப்பான அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது. உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் நீங்கள் கூட்டுமுயற்சியாக செயல்பட்டாலும் தனித்து செயல்பட்டாலும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி மற்றும் சுக்கிரன் உள்ளிட்ட பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன என்பது மட்டுமில்லாமல் தோஷம் அற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் மிக விரைவில் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமாக பயணிக்கிறார்.
எனவே உங்களைப் பொறுத்தமட்டில் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகள் அனைத்தும் தங்குதடை இல்லாமல் மிகச்சிறப்பாக வெற்றிகரமாக கணக்கச்சிதமாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய சொத்து, நிலம், வீடு, வீட்டுமனை, பொன் பொருள், ஆடை ஆபரணங்கள், வண்டிவாகனங்கள், வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும்பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான மிகச்சிறப்பான அதிர்ஷ்ட யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. வருகின்ற 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய தருணங்களுக்கு முன்னதாக இந்த நேரத்தில் சனிபகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்றும் சஞ்சரிக்கும் சனிபகவானோடு சுக்கிரபகவானும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த 2 கிரக நிலைகளாலும் லாபஸ்தானம் பலம் பெறுவதால் உங்களுக்கு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும். இந்த மாதம் 28ஆம் தேதி சுக்கிரபகவான் மீனம் ராசிக்குள் சென்று உச்சம் பெறுகிறார். இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான அதிரடியான கிரக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் மிகச்சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடிப்பது மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை காண்பதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த மாதிரியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள், சிரமங்கள், காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் விலகி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பெரிதளவில் கிடைக்கும். இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள், பிரச்சனைகள் நீங்கி அவை உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் அமையும். குடும்பத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் சரியான முடிவு எடுக்க முடியாமல் மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான இழுபறியாக இருந்து கொண்டிருந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக தைரியத்துடன் உத்வேகத்துடன் கையாளக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் பலமாக உங்களை தேடி வருகிறது. மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் மிகவும் பலமாக ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் புத்திக்கு அதிபதியாக அறிவுக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் பகவானும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான எந்த விதமான தங்குதடையும் இன்றி பல சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடந்தேறுவதற்கான கூடுதல் சிறப்பு யோகங்கள் இந்த நேரத்தில் மங்களக்காரரான செவ்வாய் பகவானாலும் கண்டிப்பாக உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களுடைய அபரிவிதமான விசுவாசம் மட்டுமில்லாமல் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் அமைப்பு காரணமாக ஏற்படக்கூடிய அபரிவிதமான இந்த மாறுதல் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழி வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் அமைகிறது. எனவே உங்களுக்கு தடைகளாக பல்வேறு விதங்களான தொந்தரவுகளையும் சிக்கல்களையும் மற்றவர்கள் கொடுத்தாலும் நேர்வழியில் செயல்படக்கூடிய மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக உண்டு. உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய சக ஊழியர்கள், மேல் அதிகாரிகள் உங்களுக்கு எதிராக பல்வேறு விதங்களான சிரமங்களை, தந்திரங்களை இந்த தருணத்தில் மேற்கொண்டால் அவை அனைத்தையும் முறியடிக்கக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது. இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் இதுவரையில் உங்களுடைய குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்க முடியவில்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நிலை மாறி குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நேரத்தை செலவிடுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. குடும்பத்தோடு சேர்ந்து இன்பச் சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா என பல்வேறு விதங்களான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. வியாபாரத்துறை, தொழில்துறையில் செய்கின்ற தொழிலே கடவுள் என்று மிகச்சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் புதிய திட்டங்களை அதிக அளவில் வழிவகுத்து அவற்றை தைரியமாக, துணிச்சலாக, அதிவிரைவாக செயல்படுத்துவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கிறது. 7.5 சனி துவங்குவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் அமைப்பு காரணமாகவும் செவ்வாய் உங்களுக்கு வீரத்தையும் தைரியத்தையும் துணிச்சலையும் அதிகரிப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான மிகச்சிறப்பான வெற்றி வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. குடும்பத்தில் சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான உபஜய ஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் அமைப்பு காரணமாக விவசாயம் சார்ந்த விஷயங்களில் மகசூல்களும் வருமானங்களும் உங்களுடைய மனதிற்கு திருப்தி ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும். உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன்களை அடைத்து மனநிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான இனிதான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கின்ற மாநில அரசாங்கத்தின், மத்திய அரசாங்கத்தின் சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் அதிவிரைவாக உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் பலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் தெளிவுபடுத்துகிறார்.
இந்த மாதிரியாக செவ்வாய் பகவான் மட்டுமில்லாமல் மேலும் பல பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக பயணித்து நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கின்றன. இந்த வாய்ப்புகளை நீங்கள் நன்கு உபயோகப்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக அடுத்த கட்ட உயர்வு நிலைக்குச் செல்ல முடியும் என்பதில் எந்தவிதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. அரசியல் துறை கலைத்துறை ரீதியான விஷயங்களிலும் மிக முக்கியமான செயல்பாடுகளை வெற்றியடைய செய்கிறார் செவ்வாய் பகவான். இந்த தருணத்தில் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சுக்கிரனும் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எல்லாவற்றிலும் அதிரடியான அபரிவிதமான காரிய வெற்றிகளை கண்டிப்பாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு 2 நெய் தீப விளக்கு போட்டு வழிபடுங்கள்.